திரு சுபாஷ் அவர்களிடமிருந்து தொடங்குகிறோம். மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி தொடங்குகிறது? மகர ராசி காலபுருஷனுடைய 10ஆம் வீடு கர்மஸ்தானம். இது மகர ராசிக்கு பல சிறப்புகள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா ஜீவனம். அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழ்வான், எந்த நிலையில் இருப்பான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ராசி நபர்கள் 7.5 சனிலேருந்து விடுபட போகிறாங்க. பிரேக்கிங் நியூஸ் இதுதான். இப்போ முதல்ல 2 விஷயம் பொனான்சா, டபுள் பொனான்சா மாதிரி. ஒன்று 7.5 சனி விடுபடுறது, ரெண்டாவது சனி 3ஆம் இடத்துக்கு உபஜயஸ்தானத்துக்கு சனி போகிறது. இது டபுள் விஷயம். அதாவது கெட்டது போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லா விதமான பலன்களும் நடக்கும். அதாவது இவங்க எடுக்கக்கூடிய ராசிநாதன் 3ல் போய் எந்த முயற்சி எடுத்தாலும் சரி நான் ஜெயிக்கிறேன். இப்போ நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் பெறுதல், அது மாதிரி கூட பிறந்த பிறப்புகள் மூலியமாக ஆதாயம் பெறுதல், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்லாம் நல்லா வருது. இந்த மாதிரிலாம் மகர ராசிக்கு நடக்கும். அதே மாதிரி இவங்க ராசியில் நீச்சம் பெறக்கூடிய குரு பகவான், அதாவது 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி, இவங்க 6ல் போய் மறையிறது யோகம். அப்போ எல்லாமே இவங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ ராகு 2ஆம் இடத்துக்கு வரதுனால மட்டும் பேசும்போது ஜாகிரதையாக பேசணும். பொய் பேசுகிறதுக்கு தூண்டும். தேவையில்லாத விஷயத்துக்கு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் பேச வைக்கும். அது பின்னாடி பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு கேது வருவதும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது இதை பாரு நான் வித்த காமிக்கிறேன், வீலிங் பண்ணுறேன், காலிங் பண்ணுறேன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஒட்டு மொத்தத்தில் மகர ராசிக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு இயராக தான் இந்த இயர் இருக்குது. மகரத்துக்கு 90 அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் கொடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது திரு மகேஷ் ஐயர் அவர்கள்? மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும். அதே மாதிரி கடன்கள் இருந்தால் கடனை அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். புது விஷயங்கள்லாம் எடுத்து தொடங்கினா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் பேசாமல் என்னுடைய சப்ஜெக்ட்லேருந்து வேறு சப்ஜெக்ட் புதுசாக படித்து நான் மாறலான் இருக்கேன். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை இணைக்கக்கூடிய வாய்ப்புகள், புது வரவுகள் வீட்டில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட், அதே மாதிரி மரங்கள், செடி, கொடிகள்லாம் அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கிறதுக்குண்டான காலகமாக இந்த காலங்கள் இருந்துருக்கும். புது நட்பின் மூலமாக நிறைய வாய்ப்புகள்லாம் தேடி வரதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பண விஷயத்தில் கவனம் என்பது தேவை. கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் பிரச்சனைகள்னால் நீங்களே உட்காந்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஒன்று சொல்கிறது, அவள் ஒன்று சொல்கிறது, நடுவில் பூந்து இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இருந்துருக்கிறத நம்மளால் பார்க்கணும். சின்ன சின்ன கலைகளை கற்றுக்கிறது இவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சர்டிஃபிகேட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லாயிருக்கும். யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கடைபிடிச்சிட்டாங்கன்னா உடம்பு ஆரோக்கியத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் இந்த 7.5 சனினால் படாத பாடுபட்டவங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. இவங்க பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அற்புதமான வழிபாடு. மிக்க நன்றி. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர் அவர்கள், மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசி நேயர்களுக்கு நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலியோடு நான் இது வரைக்கும் எங்கேயுமே போகல அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸ்லேயும் அவர் சொன்ன மாதிரி வேலை விஷயங்கள்லேயும் அவங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன்ஸ்க்கு எல்லாம் நிறையா டியூ இல்லை, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல. ஸோ குடும்பத்துலேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இந்த ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு 8ல் கேத்து சூரியன் வீட்டில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம். ஏதாவது மருத்துவ செலவுகள் சின்னதாக வரலாம். ஸோ நீங்கள் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறது, அவங்கவுங்க நட்சத்திரத்தில் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்கள். இல்லை ஜபம் பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் சங்கல்பம் பண்ணி பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா எங்களுக்கு தெரியாதே நாங்கள் எப்படி பண்ணுறது, இது பண்ணுறவங்க இருக்காங்க. எங்களுக்காக ஒரு 24 நாள் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், அவங்க சங்கல்பம் பண்ணி ஜபம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் எஃபெக்ட் உண்டு. என்னால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இது பண்ணுங்கள். அண்ட் மகர ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேத்து. ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலே போதும். இவங்கெல்லாம் என்றைக்குமே உழைப்பாளிகள். அதனால் அதை பற்றி நம்ம தனிப்பட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமண யோகங்கள் எல்லாம் வரும். காதல் திருமணம் செய்கிறதாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா கேது 8ல் நல்லா இல்லை, ஏமாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் போய் தடால்னு விழுறது தான் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி மகர ராசிக்காரர்களுக்கு ஹெல்த்துக்காக மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணாலே போதும். மிக்க நன்றிமா. திரு வேல்முருகன் அவர்கள், மகரத்துக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு இப்போ 7.5 சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துல சனி பகவானோட சஞ்சாரம் வந்துடுச்சு. ஸோ இத்தனை நாள் அவங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம், புது முன்னேற்றம் எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு போகிறதுனால சின்ன சின்ன உடல் நிலை பாதிப்புகள்லாம் வரக்கூடிய நிலை. 2-8ல் ராகு கேதுவோட சஞ்சாரமும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே நெகட்டிவாக இருக்கிற பிளானட்ஸ் வச்சு அப்போது மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் பிரச்சனை தாங்கலை, முடியலையா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். அது தனிப்பட்ட ஜாதகத்தை படி. பட் நம்ம
இந்த நெகட்டிவாக இருக்கிறத பாசிட்டிவாக மாற்றணும். அதுதான் ஜோதிடருடைய முக்கியமான வேலையை. அப்படின்னும் போது இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு தடவை வந்து வண்டலூர் ஜூக்கு போயிட்டு அதெல்லாம் உள்ளே போயிட்டு மிருகங்கள்லாம் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து சனி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். சனி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்க லைஃப்பில் சனிவால் வரக்கூடிய அனைத்து பாசிட்டிவ்ஸும் அவங்களுக்கு வந்து சேரும். ராகு கேதுவோ இல்லை குருவை பற்றிலாம் நம்ம கவலைப்பட முடியாது. ரொம்ப ஈஸியான ஒரு பரிகாரம். போய் ஜஸ்ட் போய் விசிட் பண்ணிட்டு வந்தா விசிட் பண்ணிட்டு வந்தால் போதும். போதும். மிக்க நன்றி.